ஹாய் ஹலோ everyone, this is Staniker. ஸோ அதாவது இந்த நாளும் இன்னொரு வீக்லி வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா வந்து டோன்ட்ஸ் இன் இன் த லாஸ்ட் டேஸ் என் டேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லாஸ்ட் டேஸ்ன்னு சொல்லலாம் அல்லது என் டேஸ்ன்னு சொல்லலாம். டோன்ட்ஸ் இன் த என் டேஸ். ஸோ இதை நம்ம இதை பற்றி நம்ம இது பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டோன்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத யோசித்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல டோன்ட்ஸ் அப்படின்றப்போ இங்கிலீஷில் சொல்லும்போது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னா இந்த காரியம் என்ன செய்ய வேண்டியவைகள், அதுக்கப்புறம் செய்யக்கூடாதவைகள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளைட் ஏறி உட்காந்தோன்னா அங்கே வந்து நமக்கு என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற அந்த ஃப்ளைட்டில் இருக்க ஹேர் ஹோஸ்டர்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி செய்யணும், இந்த மாதிரி மாஸ்க் இருக்கும், இதை பண்ணணும், நீங்கள் கீழே சீட் பெல்ட் இதை போடணும், அது மாதிரி வி நோ சர்டன் எல்லா விஷயத்துக்கும் ஒரு சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நம்ம என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ணணும். நம்ம லைஃப்பில் இருக்கிற எல்லா விஷயம் ட்ரெயின் ஏறுறோம் அப்படின்னா ட்ரெயினில் போட்டு டிக்கெட் எடுக்கணும், ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் போகக்கூடாது. ஸோ ஃபார் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்றது டூஸ், அதுக்கப்புறம் டோன்ஸ் அப்படின்றது டிக்கெட் எடுக்காமல் போகக்கூடாது டோன். அந்த மாதிரி எதை செஞ்சாலுமே அதே மாதிரி பைக்கில் போகும்போது டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்குது. ஆக்சிடென்ட் இருக்குது எப்போ, அதாவது எப்போ வந்து நம்ம பைக்கில் இப்போ ஹெல்மெட் போடணும், ஹெல்மெட் போடாமல் போகக்கூடாது, இந்த ஸ்பீட் லிமிட்டில் போகணும். அதே மாதிரி இந்த லெஃப்ட் ஓரத்தில் தான் போகணும். ஃபாரினில் ஒரு சில இடத்துலலாம் வந்து எப்படி இருக்கும், ரைட் சைடில் தான் ரோட்ஸ் இருக்கும். அதாவது இந்த பக்கம் போகிற, அதாவது இந்த பக்கம் போகிற ரைட் சைடில் வந்து ரைட் சைடில் போவாங்க, அதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து வருவாங்க. வேற இங்கே என்ன நம்ம ஊரில் எப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடில் போகிறோம், அது ரைட் சைடு தான். ஸோ என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது. அதே போல் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் வி ஹாவ் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஒரு எக்ஸாமுக்கு போனால் கூட ஒரு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது. எக்ஸாமில் இந்த டெஸ்ட் தான், ஃபார் நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அவங்க காதில் இருக்குது கம்மலை கூட ஃபுல்லாக செக் பண்ணி அதை கூட கரெக்டாக சொல்லுவாங்க. அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்க்கும்போது ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் நம்ம என்ன பண்ணுறோம், காடை ரொம்ப டெஸ்பைஸ் பண்ணுறோமா என்னன்னு தெரியல. நமக்கு ரூல்ஸ் கஷ்டமாக இருக்குது சம்டைம்ஸ். ஒரு சில விஷயம் ரொம்ப 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 இது வந்து பெரிய விஷயமா நினைக்கிறோம். பட் இட் ஹேஸ் டு பி ஃபாலோட் பை ஈச் ஒன் ஆஃப் அஸ் பை ஹிஸ் கிரேஸ். கடவுள் இதை பேசுகிற எனக்குமே சரி, நம்ம எல்லாருக்கும் சரி, அவருடைய கிருபை தருவாராகன்னு சொல்லி அவர் மேலே பழிய போட முடியாது. வி ஹாவ் டு டேக் தி இனஃப் எஃபர்ட்ஸ் ஆஸ் வெல். அந்த கிருபை நமக்கு கத்தர் தருவாராக. ஓகே, ரைட். ஸோ அல்டிமேட்லி ஐ டிபெண்ட் ஆன் ஹிஸ் கிரேஸ். ஐ ஹோப் யூ டூ ஆஸ் வெல். ஓகே, நம்மளோட டாபிக் வந்து டோன்ட்ஸ் இன் த லாஸ்ட் டேஸ். இதை பற்றி பைபிள் பேசும்போது 1 கொரிந்தியரில் வந்து பைபிள் புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் சாப்டர் 10, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வந்து 7ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அதில் ஒரு 4 விஷயம் இருக்குது. அதை மட்டும் டக்குன்னு குயிக்காக பார்த்துலாம். இந்தந்த விஷயங்கள் வந்து நம்ம இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து எப்படி இந்த இடத்துல பால் வந்து இந்த விஷயத்தை எப்படி சொல்லியிருப்பாருன்னா, அவருக்கு உண்டான ஒரு பர்டிகுலர் ரெவலேஷனாக இருக்கும். அது ரொம்ப அழகாக இது வந்து அவர் லெட்டராக இது எழுதி வச்சிருப்பாரு. அவருக்கு அந்த ரெவலேஷன் என்னவா இருக்கும்னா, என்ன சொல்லு, மேகத்தின் மூலமாகவும் அதே மாதிரி கடலை கடக்கும் போதும் மொத்த இஸ்ரேல் ஜனங்களும் என்ன ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு அதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல வரும். அதெல்லாம் சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நமக்கும் இருக்க ஒற்றுமையை பற்றி சொல்லிட்டு, அப்போ இஸ்ரேல் ஜனங்க பண்ண மிஸ்டேக்ஸை இப்போ இருக்க கடைசி காலத்தை நம்மளும் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அது வந்து அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாரு. ஃபார் அந்த அந்த சாப்டர்ல அந்த சாப்டர் 11th verse பார்க்கும்போது, இவைகள் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. அதாவது என்ன, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது அப்படின்ற மாதிரி அது வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகுறத நம்ம பார்க்கலாம். அந்த விஷயத்தை அவர் இது அந்த விஷயத்தை அவர் கனெக்ட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற டோன்ஸில் இருக்கிற 4 விஷயம் என்னென்ன அப்படின்றத எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயத்த வந்து ஒரு டாப்பிக்காக பேசுகிற அளவுக்கு அதில் அவ்வளோ விஷயம் இருந்தாலுமே கூட கொஞ்சம் ஷார்ட்டாக நம்ம என்ன சொல்கிறது டக்குன்னு
குயிக்கா இருக்கிற டோன்ஸை நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலாவை நம்ம வச்சிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் இந்த ஃபார்முலா வச்சு தான் நான் வந்து இந்த ஃபார்முலா வச்சு தான் 10th அதுக்கப்புறம் 12th என்ன சொல்றது, அதுக்கு காலேஜ்ல கூட இந்த ஃபார்முலா தான் நான் வந்து யூஸ் பண்ண ஒரு சார் கற்றுக் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. அல்லது நானே கண்டுபிடிச்சேன்னு எனக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. நான் ஒரு சார் கற்றுக் கொடுத்தாங்க. இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்கூல் படிக்கும்போது அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த வரும்போது ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஆன்சர் ரொம்ப ரொம்ப 20 மார்க்ஸோ 10 மார்க்ஸோ இருக்கும்போது அதில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம 3 நாள் நம்ம என்ன சொல்கிறது, என்ன 3 நாள் படிக்கிறவங்களுக்கு வேறு, நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற 1-2 தான் படிப்போமே. அந்த 1-2 நமக்கு வந்து மறக்காமல் இருக்க ஒரு சில ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மைண்டில் ஏற்றி வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பாயிண்ட் இருக்குன்னா அந்த 10 பாயிண்டில் இருக்க ஸ்டார்டிங் லெட்டர் என்ன அப்படின்றத அந்த ஸ்டார்டிங் லெட்டர்ஸை மட்டும் எடுத்து அது ஒரு வேர்டாக ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸ் லா ஆஃப் டிமாண்ட் நினைக்கிறேன், லா ஆஃப் டிமாண்ட் if I'm not wrong. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருந்துச்சு. அந்த ஃபார்முலா எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி நான் இந்த ஃபார்முலா இப்படி யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்ற படிக்கிறதே அடுத்த நாள் எக்ஸாம்னா இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் படிப்போமே. அதை வச்சு ஸோ அந்த படிப்புக்கு நம்ம என்ன சொல்றது, நாம் எழுதுகிற ஆன்சர் கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன ஃபெயில் ஆகிடும். அந்த பயத்திலே கொஞ்சம் கொஞ்சமாவது எதனா ஒன்று படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உட்காந்து படிக்கணும்னு நினச்சா அது படிக்க முடியும். ஆனால் சோம்பேறித்தனம் அசட்டை அப்படியே வாழ்ந்தாச்சு, அப்படியே முட்டாள்தனமாக இருந்துச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா இதே ஆட்டிடியூடு என்ன சொல்றது ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு வருது. நம்ம ஒருவேளை அப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து அப்போ நம்ம என்ன சொல்றது நம்ம நினச்சிப்போம், நம்ம காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அல்லது நம்மளுடைய இதுக்கு லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னு நம்மளை என்ன நினச்சிக்கிறோம். பட் உண்மை என்னென்னா வி ஆர் ஸ்டில் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளோட டீச்சர் வந்து காடு இஸ் டீச்சிங் அஸ். நம்ம இப்போவும் சில விஷயங்களை கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போவும் கற்றுக்கு வந்து என்ன கீழ்ப்படிய வேண்டியதாக, ரூல்ஸ் ஒபே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே ரைட், அந்த ஆட்டிடியூடோட இதை நம்ம கற்றுக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலா, ஸோ அப்போ யூஸ் பண்ண ஃபார்முலா மாதிரி இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா IATM. அதாவது என்னென்னா நான் ஒரு ஏடிஎம், அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் IATM. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வேர்ஸில் வந்து அந்த சாப்டரில் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் அதில் நம்ம பார்க்கும்போது அதில் 7ஆம் ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். இஸ்ரேல் ஜனங்க அந்த மாதிரி ஆயிட்டாங்க. நீங்க இப்போ கடைசி காலத்துல இருக்க நீங்க அந்த மாதிரி ஆகாதிருங்க. ஏன் அது ஐன் போட்டோன்னா ஐடல் வர்ஷிப். ஸோ அந்த காலத்துல விக்கிரக ஆராதனை செய்தார்கள். இப்போவும் நம்ம விக்கிரக ஆராதனை நம்ம என்ன நினைக்க வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரிதல் உண்டாயிடுச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சிருப்போம்னா நம்மளும் விக்கிரக ஆராதனை இதுவும் ஒரு சிலை வழிபாடு மட்டும் நம்ம நினைச்சிருப்போம். விக்கிரக ஆராதனை அது மட்டும் இல்லை, இட் இஸ் மோர் ஆஃப் என்ன சொல்றது, கத்தர் சேவான ஆரம்பத்துல இதை கற்றுக் கொடுத்தாரு. இட் இஸ் மோர் ஆஃப் ஹார்ட். நம்ம ஹார்ட்டை எது மேலே வைக்கிறோம், அது கத்தரை வைக்க வேண்டிய இடத்துல கத்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல வேற எதுக்கு கொடுத்தாலும் இட் இஸ் அன் ஐடல். ஸோ இந்த கடைசி காலத்துல இருக்க நீங்க விக்கிரக ஆராதனை செய்யாதிருங்கள் அப்படின்னா கத்தரை வந்து என்ன பண்ண வேண்டியது, முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் கத்தரை தேட வேண்டியதா இருக்கு. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, காட் ஃபர்ஸ்ட் அப்படின்ற அந்த மைண்ட் செட் என்னைக்கு மாறுதோ அப்பவே நம்ம விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறிடும். ஸோ அதை செய்யாதீங்க. டோன்ட்ஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் விஷயம், டோன்ட் டூ ஐடல் வர்ஷிப். அதுலேருந்து கத்தர் நம்மளே பாதுகாப்பாராக. ஸோ நான் ஐடல் வர்ஷிப் பண்ணுறேன்னா இல்லைன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, என்னால் ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி கத்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் இப்போ இது ஃபஸ்ட்டு கொடுத்த லெவலுக்கு என்னால் காடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுதா, அல்லது அந்த ஸ்டாண்டர்டில் நான் இது கம்மியாயிருக்கேனா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கேன். அப்படி கம்மியாக இருந்தால் நான் இந்த வார்த்தைகள் என்ன குற்றப்படுத்துறதுக்காக சொல்லலை, ஆனால் நம்மளை என்ன மாற்றிக்கொள்றதுக்கு இது செம்ம வாய்ப்பு. பிகாஸ் வி ஆர் இன் த லாஸ்ட் டேஸ். நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, வி ஆர் இன் த லாஸ்ட் டேஸ். இதை பல வருஷமாக சொல்கிறாங்களே அப்படின்னு நம்ம கேட்குறோம். எப்போனே தெரியும். அதே மாதிரி நோவா காலத்தில் அப்படி தான் அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டே இருந்தார். டக்குன்னு மழை வந்தது, முடிஞ்சிச்சு கதை. எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ வி ஆர் இன் த லாஸ்ட் டேஸ். வி ஹேவ் டு பி கேர்ஃபுல் அண்ட் வி ஹேவ் டு மேக் ஷுர் தட் ஆர் ஹார்ட் இஸ் வித் த லார்ட் ஃபர்ஸ்ட். நம்ம ஹார்ட்டில் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பிளேஸ், நம்ம ஹார்ட்டில் ஒரு சிங்காசனம் இருக்கும், நம்ம ஹார்ட்டில் ஒரு த்ரோன் இருக்கும். அந்த த்ரோனை எப்பவுமே ஜீசஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். வேற எந்த விஷயத்துக்கும் வேற எதுக்குமே இட் மே பி மணி ஆர் இட் மே பி நம்மளோட ப்ரொஃபஷன், நம்ம ஜாபாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய சொந்த நம்மளுடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது நம்மளோட உறவுகளாக இருக்கலாம், அல்லது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பர்சனாக கூட இருக்கலாம், யாரை வேணா இருக்கலாம்.
அதுக்குன்னு யாரையும் நேசிக்கவே நேசிக்காதீங்கன்னு சொல்லல. அப்படிதான் நான் என்ன மிஞ்சின நீதிமானாலாம் இருந்திருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது. அதுவும் தவறாயிடும். ஏன்னா என்ன சொந்த குடும்பத்தை நடத்துறேன் கர்த்தருடைய செய்யும். ஸோ நம்ம எல்லாரும் கொடுக்க வேண்டிய கனத்தையும் எல்லாரும் கொடுக்க வேண்டிய நேசத்தையும் ஒரு பக்கம் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் த லார்ட். ஸோ அதுதான் ஐடல். ஸோ அந்த மிஸ்டேக்கை செய்யாதீங்க. டோன்ட் டூ ஐடல் வர்ஷிப். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டோன்ட் இன் த லாஸ்ட் டேஸ். அடுத்தது ஏடிஎம் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஏ அப்படின்னு பார்க்கும்போது ஏ அப்படின்னு பார்க்கும்போது 9th verse நம்ம பார்க்குறோம். 8th verse நம்ம பார்க்குறோம். அதில் இருக்கிறபடி 8th verseல வந்து அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அது போல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. இஸ்ரவேல் ஜனங்கள்ல கிட்டத்தட்ட 23,000 23,000 ஓகே கிட்ட 23,000 பீப்புள் டப்புன்னு இறந்து போறாங்க. ஏன்னா என்ன பண்ணி வேசித்தனம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதுக்கு ஏன்றது அடல்ட்ரி வேசித்தனம் அப்படின்னா ஸோ அதை வந்து அவங்க பண்ணது போல நீங்க பண்ணி உங்களுடைய விஷயங்களை நீங்க இது இழக்காம இருக்கு. நீங்க கத்துற கோபம் மூட்டி அந்த விஷயம் டோன்ட்ஸ் அப்படின்றதுல அது இருக்குது. என்ன அடல்ட்ரி. We may be in the world where it is very common, it is very normal. You have independence, you are so freedom, like you have so much of அப்படின்ற மாதிரி கொண்டு போக ட்ரை பண்ணாலும் moral standards வந்து கர்த்தர் உருவாக்குன அந்த ஸ்டாண்டர்ட்ஸை we should not break as the people of God. அதனால்தான் மாட்டிஃபை த டீட்ஸ் ஆஃப் ஃப்ளஷ். நம்மளோட மாம்சத்துக்குரிய விஷயங்கள் என்ன பண்ண மாட்டிஃபை பண்ண அழிக்க சொல்றாரு அவருடைய ஆவியினால். ஓகே, ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஒருவேளை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் பண்றேன். ஸோ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் அடல்ட்ரின்றது ஒரு பக்கம் கர்த்தரோட இன்டிமெண்டா இருக்க வேண்டியதா இருக்கும். ஆனா கர்த்தரோட இன்டிமெண்டா இருக்கிறதுக்கு பதிலாக வேற எந்தெந்த விஷயத்தோட இன்டிமெண்டா இருக்குமோ அது ஒரு அடல்ட்ரியா இருக்கலாம். அல்லது நமக்கு இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஒருத்தர் பரிமாறிக்க வேண்டிய அந்த ஒரு அன்பு விஷயங்களை அது வேற இடங்களுக்கு போகும்போது அது ஒரு அடல்ட்ரி. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன வேசித்தனம்னா என்னன்றது வீணும். ஸோ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய போர்ஷனை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அன்பையும் அதே மாதிரி நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த பீப்புளுக்கு இருக்க அந்த ஒரு விஷயத்தையும் என்ன மேரேஜ் கவர்னன்ஸ் என்ன பிரேக் பண்ணாம இருக்கிறதையும் அப்படி பிரேக் பண்ணாம இருங்க அப்படின்றது தான் கர்த்தர் சொல்ற இந்த வார்த்தையின்படி நம்ம கேட்குற என்ன டோன்ஸ் வந்து 2வது. ஓகே, ஸோ YA அந்த 2 பார்த்துரும். அதுக்கப்புறம் TM அப்படின்றது இப்போ நம்ம பார்க்குற டீன்றது என்னன்னா இந்த 10th verseல நம்ம பார்க்கும் 10வது வருஷத்துல பார்க்கும்போது அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அது போல அதுக்கு முன்னாடி verse I'm sorry இப்போ நம்ம பார்க்க 10th verseல அதுக்கு முன்னாடி verse நம்ம பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி 10th verse இல்ல அதுக்கு முன்னாடி verse 9th verse நம்ம பார்த்தோம்னா அவர்களில் சிலர் கிறிஸ்துவை மரிச்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அது போல நாமும் கிறிஸ்துவை மரிச்சை பாராதிருப்போமாக. ஸோ இது டெஸ்டிங். ஸோ IAT ஃபர்ஸ்ட் ஐடல் வர்ஷிப், அதுக்கப்புறம் அடல்ட்ரி, அதுக்கப்புறம் டெஸ்டிங். இதெல்லாம் வேணாம் அப்படின்னு. ஸோ அதாவது என்ன டெஸ்டிங் த லார்ட். சில நேரத்தில் என்ன ஆகும்னா நம்மளை கர்த்தர் சோதிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பார். ஆனால் நம்ம கர்த்தரை சோதிச்சுட்டு இருப்போம். ஸோ நானே இதை பண்ணியிருக்கேன் சம்டைம்ஸ். we should not do that. நம்ம கர்த்தரை சோதிக்க கூடாது. சும்மா என்ன டெஸ்டிங். அவங்க என்ன கர்த்தரை என்ன பண்ணி பரீட்சை பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு அடையாளம் கேட்கறது இட்ஸ் ஃபைன். ஆனால் அந்த டெஸ்டிங் பண்ணக்கூடாது. அதாவது என்ன அடையாளம்ன்றது ஒரு என்ன ஆத்தென்டிசிட்டிக்காக கேட்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இவர் வந்து கிதியோன் கேட்குறாரு, கர்த்தாவே நீங்கள் சொல்கிறீங்களே இந்த மாதிரி என்கிட்ட போய் நீ அவங்க கூட போய் யுத்தம் பண்ணுன்னு சொல்கிறீங்களே, எனக்கு ஒரு அடையாளம் காட்டுன்னு சொல்லி கிதியோன் கேட்குறாரு. சரி, ஒரு அடையாளம் அதுவே கூட ஒரு ஓகே ஃபைன், அது கூட பரவாயில்ல. ஆனால் அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டே இருந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க வேணாம் அப்படின்றார் ஆண்டவர். இதுதான் 3rd டோன்ட்.
அதை செய்யாதீங்க அப்படின்னு. எப்பவுமே டெஸ்டிங் மோட்லயே இருப்போம் நம்ம. சம்டைம்ஸ் அப்படி இருக்க வேணாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த கிரேஸை நமக்கு தருவாராங்க. ஆஹ் அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் நம்ம என்னன்னு நாலாவது என்னன்னு IAT பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். அது வந்து 10ஆம் வசனம் 10th verse. அதில் இருக்கபடி அவர்கள் சிலர் என்ன முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். ஸோ இதுக்கு வந்து அப்படின்றது மர்மரிங். 4 விஷயத்தை செய்ய வேணான்றாரு. மர்மர் பண்ண வேணாம் அப்படின்னா, மர்மரிங்னா என்னன்னா என்ன பண்ணுவோம்னா, சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், காடுக்கு வந்து ஒபே பண்ணுவோம். இதெல்லாமே நானும் பண்ணியிருக்கிறேன். நம்ம கத்தர் தான் நம்மளை நிச்சயமாக மாற்றி வராது. நம்ம வந்து காட் வந்து சில விஷயத்த நம்ம கிட்ட சொல்லியிருப்பாரு, அதை நம்ம என்ன கேட்டுருவோம், அதை நம்ம அப்படியே செஞ்சிருவோம். ஆனாலும் அது ஒரு ஹோல் ஹார்ட்டடாக செய்யாமல், சொல்லிட்டாரு நம்ம செய்கிறோமேன்னு சொல்லிட்டு ஒரு தலையெழுத்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ன கடுப்போடு செய்வோம். ஆன் த ப்ராசஸ் நமக்கு ஒரு புரிதல் உண்டாகி, ஐயோ இது சரி பரவாயில்ல, இது நமக்கு நல்லதுதான்னு சொல்லிட்டு அந்த கத்தருடைய இது ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு இது வந்து ஒரு சில நேரத்தில் என்ன ஹீல் ஆகிடும். பரவாயில்ல கத்தர் நல்லா ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறாருன்னு செய்வோம். எனக்கு நிறைய வாட்டி இப்படியா இருக்குது, இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு கடுப்பில் தான் செய்வேன் சம்டைம்ஸ். ஆனால் அதை செய்ய தான் தெரியும், இது கத்தர் காட்டின பாது, இது எவ்வளோ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டு கத்தாவை நன்றின்னு சொல்ல ஆரம்பிச்சு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் இந்த இடத்துல மர்மர்ன்றது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா இப்போ இந்த பாயிண்ட்ல அந்த ஒரு புரிதல் உண்டாகாம நம்ம என்ன பாஸ்ட்லேயே டுவெல் ஆகிட்டு நம்மளோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் லீன் ஆகிட்டு, நான் இப்படிலாம் நினச்சேன் நீங்கள் இப்படி செய்யலை, நான் இப்படிலாம் நினச்சேன் நீங்கள் இப்படி செய்யலை, நான் நினச்சதான் நீங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு என்ன சொஸ்தமனம் இல்லாமல் அல்லது இன்னும் அக்செப்டன்ஸ் இல்லாமல் நம்ம அப்படியே ஃபஸ்ட்டே யோசிச்சுட்டு இருந்தோம்னா, அல்லது நம்மளுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம நினச்ச விஷயத்தையே யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம என்ன மர்மர் பண்ணணும். இஸ்ரவேல் ஜனங்க வேற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. கத்தர் அவங்கள வேற ஒரு மைண்ட் செட்டுக்கு மாற்றும் போது அவங்க அதை அடாப்ட் பண்ணாமல் அவங்க மர்மர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ இருந்து அப்படி இருந்துச்சு, அங்கே கும்மட்டை காய்கள் இருந்துச்சு, அங்கே அது இருந்துச்சு, இப்போ இப்படி இருக்கே, இப்போ காட்டுற பாதை கஷ்டமாக இருக்கே, இப்படி பண்ணுறீங்க அப்படி இப்போ பார்த்தாலும் மர்மரிங் மோட்லேயே இருந்ததுனால அட்லீஸ்ட் தான் நமக்கு நம்ம ஹார்ட்டில் மர்மர் வந்தால் கூட கத்தர்கிட்ட போய் அதை ஒப்பு கொடுத்துரும். 2 வரையும் என் ஹார்ட்டில் மர்மர் வருது, என்ன பண்ணுறது, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணும் போது எனக்கு பர்சனலாக காட் என்ன கற்றுக் கொடுத்தேன்னா, வென் யூ ஃபீல் லைக் murmuring, just start to praise. Don't let it come out of your mouth. உன்னோட வாயில் வர வச்சிடாது. ஸோ இஸ்ரேல் ஜனங்க வாயில் வரக்கூடாது. ஸோ மோஸ்ட்லி மர்மர்ன்றது வாயில் வார்த்தைகள் தான். சம்டைம்ஸ் உள்ள ஃபீல் வந்துச்சுன்னா கூட டப்புன்னு கத்தட்டு அதை ஒப்பு கொடுத்து, லார்ட் எனக்கு என்ன ஃபீலிங் அது, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படி ஒப்பு கொடுத்தோன்னா அவரோட கிருபை வந்துடும். அப்போ நம்ம என்ன நன்றி சொல்கிறதுக்கு அவர் அதுக்கான நம்மளோட கண்ணை திறப்பார். இவ்வளோ விஷயம் இருக்கு பாரு, இதுக்கெல்லாம் நன்றி சொல்லாம நீனா இது பார்த்து யோசிக்கிற நம்ம கண்ணை திறந்துடுவார். அதன் மூலமா அவர் கூட இருக்கிற இது ரிலேஷன்ஷிப்பும் டக்கு நல்லா கொஞ்சம் டீப் ஆகும். ஆனால் நம்ம அதை பார்க்காம அப்படியே ஐயோ இப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தோம்னா அது நம்மளோட வாயில ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இட் வில் கம் அவுட் ஆஃப் த மவுத், நம்ம வாயில வந்துடும். ஸோ ஜாக்கிரதையாக இருக்கிற கிருபையை கத்தர் நமக்கு தருவார். இருதயத்தின் நிறைவிலான வாய் பேசும், ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம. ஸோ நம்ம வாயில மர்மருக்கு மட்டும் ஒரு நாளும் ஒப்பு கொடுக்கவே கூடாது. நான் எனக்கு என்ன சொல்கிறது, இப்போ வரைக்குமே காட் கிட்ட நான் கேட்குற ஒரு விஷயம், எனக்கு ஃபஸ்ட்லாம் ரொம்ப கோபம் வரும். யாராவது என்ன மர்மர் பண்ணாலும் கோபம் வரும். என்ன இப்படி மர்மர் பண்ணுறாங்க, இவங்க யாரும் காடை மர்மர் பண்ணேன், அவர் பர்ஃபெக்ட் தான், நம்ம தான் சரியில்லைன்னு மற்றவங்களாம் நான் கோவப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு பாயிண்டில் என் லைஃப்பில் நானே கிட்டத்தட்ட மர்மர் பண்ணக்கூடிய நிலைமைக்கு போயிட்டேன். என் ஹார்ட்டில் மர்மர் பண்ணிட்டேன், ஆனால் என்னோட வாயில் பண்ணக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. இப்போ தான் நான் யோசிச்சு பரவாயில்ல, அப்போ நம்ம என்ன சொல்கிறது, நம்ம யாரும் குற்றப்படுத்தக்கூடாது, மற்றவங்களை என்ன சொல்கிறோமோ அதே நமக்கே தெரியாமல் சம்டைம் நம்ம ரொம்ப எப்போ வேணால் செய்ய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். இதுதான் காட் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம். என்னன்னா மற்றவங்க கண்ணில் இருக்க அழுக்கணி ஒரு பக்கம் மற்றவங்க கண்ணில் இருக்க பார்க்க துருமணி பார்த்தாலே உன் கண்ணில் அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? அவங்களோட துரும்பு உனக்கு தெரியுதுன்னா உன் கண்ணில் அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். உன் கண்ணில் இருக்க அழுக்கை நீ பார்க்காம அவங்க கிட்ட இருக்க துரும்ப பார்த்துட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் உன் கண்ணில் இருக்க அழுக்க என் கண்ணில் இருக்க அழுக்கை நான் எப்படி பார்க்கறது? நேராக கண்ணாடியில் பார்க்கணும். சரி, கண்ணாடியில் பார்த்தா உண்மையான அந்த இது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக நான் எப்படி பார்க்குறது? கண்ணாடி கர்த்தருடைய வார்த்தையாகிய வேத வசனம், அதான் கண்ணாடி. இட் இஸ் லைக் அ மிரர். when we read the word we can see our mistakes. God will show our mistakes. ஸோ நம்ம மிஸ்டேக்ஸ் நம்ம பார்க்கும்போது தானாக மர்மரிங் ஸ்டாப் ஆகும். ஸோ அந்த மர்மரிங்லையும் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பாராக. இன்னொரு சூப்பரான ஒரு ஹேக் அல்லது சூப்பரான ஒரு விஷயம் எப்படி மர்மரிங் சமாளிக்கிறதுனா, கீப் ப்ரைசிங் ஹிம். அவரை பாடி அவரை ஆராதிச்சு கர்த்தருடைய பாட்டை பாடினாலே மர்மரிங் வராது. இஸ்ரவேல் ஜனங்க பண்ண தப்பு தான். ஃபஸ்ட்டு டெலிவரன்ஸ் கிடச்சோன்னா அவங்க நல்லா பாடினாங்க,
கர்த்தர் ஆராதிச்சாங்க, பயங்கரமா பாடினாங்க. எல்லாரும் மோசே, அதாவது அந்த நீங்க நல்லா படிச்சு செங்கடல இருந்து தாண்டினோன்னு அவங்க செஞ்ச வேலை கர்த்தர் ஆர்ப்பரிச்சு பாடி ஆராதிச்சு செம்ம செம்ம கர்த்தருக்கு ரொம்ப பெரிய பாட்டு பாடி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா murmurs. When we stop praising, we are highly vulnerable to a murmur. So may God help each one of us to stop ourselves from murmuring. So 4 விஷயத்துல இருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாப்பாராக in these last days. என்னன்னா, ஃபர்ஸ்ட் idolatry, அதுக்கப்புறம் adultery, ஃபர்ஸ்ட் idol worship, அதுக்கப்புறம் adultery, அதுக்கப்புறம் testing the Lord, அதுக்கப்புறம் murmuring, IATM. நான் ஒரு ஏடிஎம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஐஎம் ஏடிஎம் அந்த மாதிரி IATM. நம்ம பார்க்குற எனி டைம் மணின்னு சொல்லிட்டு சூஸ் த கனெக்ட். அதனோட உண்மையான மீனிங் ஆட்டோமேட்டட், மறந்துச்சு, ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷினா, இஃப் ஐ எம் நாட் ராங். உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் நிச்சயமாக கமெண்ட்டில் போடுங்க. ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன சொல்ல, ஆட்டோமேட்டட் என்ன சொல் காடோடைய மிஷினாக நம்ம இருக்கிறோம். ஸோ ஐஎம் ஏடிஎம் ஆஃப் காட். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது சும்மா ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். ஸோ ஐஏடிஎம் இந்த 4 விஷயத்தை நம்ம லைஃப்லேருந்து கர்த்தர் முற்றிலுமாக நீக்கி போடுவோம். ஏதாவது ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடலாம். ஆண்டவரே இதெல்லாம் சில நேரத்தில் என்ன ஆகுனா, இதெல்லாம் என்ன 100% இருக்காது, பட் கொஞ்சம் லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கும். கொஞ்சம் லைட்டாக ஒட்டிகிட்டு இருந்தால் கூட இப்போ இந்த வார்த்தையை கேட்டோன்னு கர்த்தரை நான் அப்படியே என்னை ஃபுல்லாக சுத்திகரிச்சிருங்கன்னு ஒப்பு கொடுக்கலாமா? கண்ணு மூடி லெட்ஸ் க்ளோஸ் our eyes and seek the Lord. ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் லைஃப்பில் இந்த 4 விஷயம் இருந்துச்சுன்னா இந்த 4 விஷயத்தை எங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கள் நீக்கி போடுங்க. இதை எப்படி நீக்கணுன்ற ஞானத்தையும் உங்களுடைய கிருபையும் எங்களுக்கு தாங்க. we don't want to be like Israelites who lost Canaan. அதாவது கானானை மிஸ் பண்ண இஸ்ரேல் ஜனங்களை போல் நாங்கள் இல்லாதபடி எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களோட கண்களை நீங்கள் இப்பொழுது ஓப்பன் பண்ணதற்காக நன்றி. எங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்கை விட்டு நாங்கள் வந்து தேவன், நீங்கள் எங்கள் ஹார்ட்டை ஹீல் பண்ணுற ப்ராசஸ்க்கு எங்களை ஒப்பு கொடுக்க கிருபைத்தாங்க. நீங்கள் எங்களை எங்கே நடத்துறீங்களோ அங்கே நாங்கள் போக ரெடி. எங்களை ஃபுல்லாக ஒப்பு கொடுக்குறோம். ப்ளீஸ் சேவ் அஸ் ஃப்ரம் திஸ் IATM. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஐ ஹோப் காட் would have spoken to you. இதே போல் இன்னொரு கர்த்தருடைய வார்த்தையில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக்கில் 21 days பற்றி பேசணும். ஸோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் 21 days இது இப்போ ஃபாஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாருன்னா ப்ளீஸ் கண்டினியூ அண்ட் ப்ரே ஃபார் ஹிஸ் பீப்புள். ப்ளீஸ் கண்டினியூ அண்ட் டூ வாட் எவர் ஹி சேஸ். அதையும் ஒரு பக்கம் செய்யலாம். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். See you in the next video. Bye.